அகிலமெல்லாம் ஒன்னாச்சு ஆடி மாசம் வந்தாச்சு அகிலமெல்லாம் ஒன்னாச்சு ஆடி மாசம் வந்தாச்சு குழுத்த போறோமே ஆடி மாசம் குழுத்து போற சொந்தக்கார பந்தக்கார ஊருக்கார உறவுக்கார சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் ஊரு தண்ட சோறு ஓடியாடோ என்கிட்ட சொல்ல ஊத்துறானுங்க. எது கூழா? ஏய் தள்ளுடா, இதுல ஊத்து ஃபர்ஸ்ட். ஏண்டா கூழே நான் குண்டால தான் வச்சிருந்தா அண்டா தூக்கின்னு வந்துக்கிறீங்க. மாமா திடீர்னு கூழலாம் ஊத்துறா? அதுவா ஆடி மாசம் பிச்சைக்காரெல்லாம் கூழ் ஊத்துனா குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அதனாலதான் ஊத்துறான். அது ஒண்ணு இல்ல, ஆடி மாசம் கூழ் ஊத்துனா வீட்டுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க, அதனால ஊத்துறம்பா. நல்ல வேலைப்பா, செம பசி. நீ கூழ் கொடுத்தா இந்தாங்க, கூழ் குடிச்சுன்னா முருங்கீரையும் சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளவு சத்து தெரியுமா? ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சத்தான சாப்பாடுப்பா. இந்த காலத்து பசங்க என்ன பண்றீங்க, எது நல்ல பொருள்னே தெரியாம பீஸா பர்கர் சாண்ட்விச் ஃப்ரைட் ரைஸ் போய் சாப்பிடுறீங்க. அதனாலதான் இதோட அருமை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அழகான பொண்ணா பார்த்தா அது பின்னாடியே ஓடி போய் லவ் பண்ண தெரியுது. அந்த பொண்ணோட மனசு உங்களுக்கு புரியுதா, இல்ல அந்த பொண்ணோட கேரக்டர் தெரிஞ்சுக்கிட்டு லவ் பண்றீங்களா? அதுவும் கிடையாது. ஒரு ஹோட்டலுக்கு போனா சுவையா இருக்குது, இந்த ஹோட்டல் டேஸ்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நாக்க தொங்க போட்டு திட்டுறீங்க. அது உடம்புக்கு நல்லதா, அது ஆரோக்கியமானு சொல்லிட்டு எதையுமே யோசிக்கிறது இல்ல. நீங்க இந்த மாதிரி எல்லாம் போனதுனால தான் கூழோட அருமையும் முருங்கையோட அருமையும் உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது. இனிமேலாவது இது மாதிரி சத்தான பொருளா சாப்பிடுங்க, ஓகேவா? அதெல்லாம் ஓகே, கூழ் ஏன் புளிக்குதே? அது வேற ஒண்ணும் இல்லடா, இது போன வாரம் செஞ்சது, அதனாலதான் கொஞ்சம் புளிப்பா இருக்கும். எனக்கு